பாட்டி வந்து அப்படியே எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. தாத்தா கேட்க மாட்டேங்கிறாரு. முதல்ல மாப்பிள்ளைலாம் நான் பார்க்க மாட்டேன். முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. இங்கே பாருங்க நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான் வந்தேன். நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். விஜய்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருங்க அதெல்லாம் முடியாது. விஜய் கிட்டலாம் மன்னிப்பு கேட்டால் அவன் மன்னிக்கவே மாட்டான். உங்கள் மேலே செம கோவத்தில் இருக்கான். தேவையில்லாமல் ஏன் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்ப சொல்லுமா உன் வீட்டுக்கார அப்படின்னு சொல்லிட்டு ராதா கிட்ட சொல்கிறாரு. ராதா வந்து ஏங்க அது வந்து இப்போ என்ன நான் கிளம்பணும் அவ்வளோதானே. நான் கிளம்புறேன். ஆனால் ராதா இங்கே தான் இருப்பா. ஏன்னா அவளுக்கு தனியாக இருக்கிறதுக்கு பிடிக்கலையா. இங்கே கொஞ்ச நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அதனால் அவளையும் துரத்தி விட்றாதீங்க அப்படின்னோடனே மாப்பிள்ளை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு. அவரை நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வந்து பாட்டி. அதை கேட்டுட்டு நீ சும்மா இருக்க மாட்டியா கல்யாணி. ஏங்க நீங்கள் சும்மா இருங்க. அதான் மாப்பிள்ளை தெரிஞ்சுட்டேன்னு சொல்கிறாருல. விஜய் கிட்டே பேசி பார்க்கட்டும். விஜய் மன்னிச்சா மன்னிக்கட்டும், மன்னிக்காக்கிட்டா போட்டோம். நம்ம எங்கே தேவையில்லாமல் வந்து ரெண்டு பேருமே வந்து இணைக்காமல் இருக்கணும் அப்படின்றாங்க. என்ன கல்யாணி நீ கூட புரிஞ்சுக்காமல் பேசுகிற. விஜய் இப்போ தான் வந்திருக்கான். அவன் நிம்மதியாக இருக்க வேணாவா. அவனை நிம்மதியை கெடுக்கிற மாதிரியே ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன தான் பண்ணுறதோ. நீயும் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக தாத்தா. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து செம்ம டென்ஷனாக இருக்கார். காவேரி தேடி போகிறாரு. பார்த்தா காவேரி வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க. செம்ம டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து வா போகலாம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்கேன். நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. எதுக்காக இப்போ நீ ஊருக்கு போகிற அப்படின்னோடனே நான் எதுக்கோ போகிறேன். இதுக்கப்புறம் நான் வரமாட்டேங்கிறேன் விடுங்க அப்படின்றாங்க. இப்போ நீ வரப்போறியா இப்போ இல்லையான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் காவேரி வந்து உதறி தள்ளிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது என்ன வேற ஒருத்தருக்கு விட்டு தந்துடலான்னு போயிட்டேன். நீ வந்து சத்தியம் பண்ணியிருக்க இல்லை குழந்தை மேலே. அதுவும் குழந்தை மேலே சத்தியம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சியா. எல்லா விஷயத்தையும் வெள்ளா என்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னு வெள்ளா இறங்கி வராங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உடனே வந்து வெள்ளா வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் விஜய்கிட்ட. எனக்கு தெரியும் காவேரி நீ இப்படி தான் முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் விஜய் வந்து உன்னை தேர்றதுக்காக போகும்போதே நான் அவரை வந்து சந்திச்சுட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இங்கே பாரு காவேரி நீ வந்து இந்த முடிவு எடுக்க வேணாம் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி நீ என்ன சொல்கிற அப்படி. ஆமாம் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்காக தானே இப்படி பண்ணுற அப்படின்னு. அதுக்காக மட்டும் கிடையாது. விஜய் வாழ்க்கையில் நான் இருந்தேன்னா அவருக்கு கஷ்டம் தான் வரும். அதனால தான் அதை நான் பார்த்துக்கிறேன். தேவையில்லாத நீ பண்ணாத காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து அதெல்லாம் தெரியாது. நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்காக நான் போய் தான் ஆகணும். அது குழந்தை மேலே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் இப்படி இங்கே இருக்க முடியும் அப்படின்னு. இங்கே பார் நீ சத்தியம் பண்ணி கொடுத்த அதே மாதிரி நீ கிளம்பிட்ட. உன் மேலே நீ சத்தியத்தை காப்பாற்றிட்ட. அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் உன்னையும் விஜயையும் நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா அதிர்ச்சியில் என்ன சொல்கிற அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் பின்ன என்ன நீ சத்தியம் பண்ணி கொடுத்த அதையும் நீ காப்பாற்றிட்ட. இந்த அளவு வந்து உன்னோட வந்து லவ் வந்து பெருசாக இருக்குது. என்னோட லவ்வெல்லாம் வேஸ்ட்டு. உண்மையிலேயே வந்து உன்னோட லவ் தான் பெருசு. உனக்கு குழந்தை வயிற்றுல இருக்குது. விஜயோட குழந்தை தெரிஞ்சு கூட விஜய் விட்டு தர பார்த்த உன்ன மாதிரி ஒரு மனசு யாருக்கு வரும் காவேரி. நீ கிரேட் காவேரி. உண்மையிலேயே சொன்ன போனால் என் காதல்லாம் வேஸ்ட்டு காவேரி. உன்னோட காதல் தான் உயர்ந்தது. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கப்புள்ஸாக வாழ்கிறது தான் நல்ல விஷயம். நீங்கள் சரியான கப்புள்ஸு. உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஒருத்தர் மேலே ஒருத்தர் உயிராக இருக்கீங்க. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் அவ்வளோ தியாகம் பண்ணுறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. இந்த மாதிரி ஜோடி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் விஜய் இருந்தாலும் இப்போ எனக்கு விஜய் தேவையில்லை. ஏன்னா விஜய் உன்னோட புருஷன் காவேரி. உன்னோட புருஷன் எனக்கு வேணாம். அதுவும் உன் குழந்தையோட அப்பா எனக்கு தேவையில்லை காவேரி. என் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுப்பேன். நீ கவலைப்படாத. நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று சேர்ந்துருக்கீங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் காரில் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க வெண்ணிலா. இதையெல்லாம் பார்த்து ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க. நம்ம வந்து காவேரியை கையை பிடிக்கிறார் விஜய். என்ன இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு. அது வந்து நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண. என்னை விட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி காவேரி மனசு வந்துச்சு. நம்ம குட்டி பாப்பாவை நான் பார்க்கணுன்னு ஆசை இல்லை எனக்கு இருக்காதா. அப்போது என் குழந்தை எனக்கு வேணாமா. நான் அதை பார்க்கக்கூடாதா. ஏன் காவேரி இப்படி என்னை பழி வாங்கினேன். அப்படிலாம் இல்லை விஜய். எனக்கு தெரியும் காவேரி நீ என்னை நல்லதுக்காக செய்கிறேன்னு நினச்சி சொல்லிட்டு இருக்க. ஆனால் நீ இல்லாமல் குழந்தை இல்லாமல் நான் நல்லா இருப்பேன்னு உனக்கு தெரியுமா. நீங்கள் ரெண்டு பேர் தாண்டி என் வாழ்க்கையே. நீங்கள் இல்லாமல் நான் எப்படி நல்லா இருப்பேன் அப்படின்றாரு. அது கேட்டு விஜய் அப்படின்றாங்க. அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. தோல்லையே சாச்சிக்கிறாரு காவேரியை. இங்கே பாரு காவேரி எக்காரணம் கொண்டும் சரி இதுக்கப்புறம் என்னை விட்டு பிரிஞ்சு போகணுன்ற எண்ணம் உனக்கு வரவே கூடாது. எவ்வளோ பிரச்சனை ஆனாலும் சரி நீ ஏன் கூட தான் இருப்பேன் சத்தியம் பண்ண அப்படின்னு சரின்றாங்க.